இயக்குனர் தம்பி பா ரஞ்சித் அவர்களுக்கு வணக்கம். 5 வருஷமா ஆளே காணோம் தம்பி, எங்க போயிருந்தீங்க? எங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அதாவது தலித் பிரச்சனைக்காக அவர் எதற்காக போராடி இருக்கிறார்? ராஜ்மோகனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க. களத்தில் தலித்துகளுக்காக எத்தனை இளைஞர்களை இன்றைக்கு அட்வொகேட்டா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு இளைஞர்களை படிக்க வச்ச ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த பொழுதே அவருக்கு ஓட்டு போடாத ஆள் நீங்க. அவருக்கு ஓட்டு போடாம திருட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு பிறகு அண்ணனை நாம் தவற விட்டு விட்டோம், அவருக்கு நான் ஒரு முறை கூட ஓட்டு போடலன்னு பேசினால்தான் நீங்க. புரியுதுங்களா? களத்துல சரியான போராளிகளை உங்கள் கண்களுக்கு தெரிவதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக, அவங்க கொடுக்குற அஜெண்டா, அதுக்கு தகுந்த மாதிரி சில நடிப்பு, 2 பட வாய்ப்பு, இதுதான் உங்களுடைய பொழப்பு இல்லையா? எங்கள் அமைச்சரை குறித்து பேசுவதற்கு என்ன இருக்குது உங்களுக்கு? தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த அந்த மக்களுடைய விளிம்பு நிலை மக்கள் வேங்கவேல் சம்பவம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க தலித்துகள் படிச்ச பொழுது புல்லட் ஓட்டும் போது வெட்டினாங்க திமுக காலத்தில். அப்பலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? மாணவர்களை வெட்டினது, சிறுநீரகம் குடிக்க வச்சது, தொடர்ச்சியாக தலித் மீது எவ்வளவு தாக்குதல் நடந்தது. அண்ணன் திருமா அவர்கள் எத்தனை இடத்தில் பேசியிருக்கிறார். தங்களுடைய கொடியை ஏந்த விட மாட்டாங்க, தன் கொடியை ஊண்ட விட மாட்டாங்க, தன்னுடைய பிரச்சனைக்கு கட்சிக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்படுத்தி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. தலித்துகளுக்கு நடந்தபோது திமுக ஆட்சி நடந்த பிரச்சனை எப்பலாம் நீங்க எங்க இருந்தீங்க தம்பி? உண்மையாலுமே தாவே ஆட்சி வந்த பிறகு எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார்.